பட்டப்பகல்ல பார் கவுன்சில் பூந்து ஒரு அட்வொகேட்டை அடிச்சிருக்காங்க போலீஸ்காரங்க முன்னாடி. ஆமாங்க. இது கடந்த வாரத்தில் தான் நடந்த விஷயம். நம்ம ஊர்ல தான். ஆல்ரெடி இந்த விஷுவல்ஸை வந்துட்டு எல்லா சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. பட் அந்த விஷுவல்ஸை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு காரணமாக இதை சொல்கிறேன். ஸ்கூட்டரில் ஒருத்தர் முன்னாடி ரோட்டில் போக அவர் பின்னாடி 2 கார் வந்திருக்கு அதே ரோட்டில். ஸ்பீட் பிரேக்கர் முன்னாடி இருக்கவும் ஸ்கூட்டர்காரர் வந்துட்டு ஸ்லோ பண்ணியிருக்காரு. காரும் ஸ்லோ பண்ணியிருக்கு. பட் இருந்துமே இந்த ஸ்கூட்டரை வந்துட்டு அந்த கார் பின்னாடி இருந்து இடிச்சிருக்கு. கண்டிப்பாக வந்துட்டு ஸ்கூட்டர்காரர் வாக்குவாதத்தில் இறங்கியிருக்காரு. எப்படி வந்து இடிக்கலான்ட்டு. ஸ்கூட்டரில் இருந்தவர் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வொகேட். அவர் கேட்க கார்லேருந்து இறங்கி வரவங்களும் பதிலுக்கு வாக்குவாதத்தில் இறங்கி கிளம்பி போகணும்னு சொல்லியிருக்காங்க. திருப்பி இது பெருசாக வாக்குவாதம் ஆகி மேற்கொண்டு கார்லேருந்து ஒரு 10 பேர் கும்பல் சேர்ந்து இறங்கியிருக்காங்க. அந்த காரில் இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர்கள்னு சொல்கிறாங்க. இதை நம்ம பொலிட்டிக்கலாக பார்க்க வேணாங்க. இந்த வீடியோ டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக தான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். பட் இதில் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா வாக்குவாதத்தில் இறங்கினதுக்கப்புறம் அந்த அட்வொகேட்டை அவரோட ஸ்கூட்டர் அவர்கிட்ட இருந்து பிடுங்கி அந்த ரோட்டில் தள்ளி விட்டு அந்த அட்வொகேட்டை பட்ட பகலில் எல்லாரும் பார்க்கும்படியாக போலீஸ்காரங்க முன்னாடியே அந்த 10 நபர்கள் வந்துட்டு சரமாரியாக தாக்கியிருக்காங்க. போலீஸ்காரங்க அவங்களால முடிஞ்ச மெஷர்ஸ் எடுத்து தடுக்க ட்ரை பண்ணி அந்த அட்வொகேட்டை சேவ் பண்ணுற பேர் பக்கத்தில் இந்த பில்டிங்குள்ளே அனுப்பிச்சிருக்காங்க. அந்த பில்டிங் வந்துட்டு பார் கவுன்சில்னு சொல்கிறாங்க. அட்வொகேட் உள்ளார போனதுக்கு அப்புறமாவும் கூட அந்த கூட்டத்தில் இருந்து சில பேர் அவரை விரட்டிட்டு பின்னாடியே போய் ஒரு மயக்கம் வர அளவுக்கு அடிச்சிருக்கான்னு சொல்லி சில வீடியோஸை பார்க்க முடியுது. லுக், இது நான் ஏன் வந்துட்டு ஒரு அட்வொகேட்டை பார் கவுன்சிலுக்குள்ளாரன்னு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா, ஒரு பார் கவுன்சில் வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான இடம். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 2015 மதுரை ஹைகோர்ட் ஒரு லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டை போலீஸ் வந்துட்டு ரத்தம் வர அளவுக்கு அடிச்சிருக்காங்க ஃபார் சம் இஷ்யூஸ். ஓகே, இங்கே ஸ்டூடெண்ட் மேலே தப்பு இருக்குது இல்லைங்கிறத நான் சொல்ல வரல. ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் அங்கே ப்ராக்டிசிங் லாயர்ஸ், இஃப் ஐம் நாட் ராங், ஜட்ஜஸும் சேர்ந்து நினைக்கிறது கண்டம் பண்ணி ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. சிவியர் ஆக்ஷன்ஸ் எடுக்கப்பட்டுச்சு போலீஸ் பண்ணி. ஆப்வியஸாக அந்த கேம்பஸ்க்கான ரெஸ்பெக்ட் அது ரொம்ப பவர்ஃபுல்லான இடம். பட் பாருங்க, அதே இடத்துல தான் இப்போ ஒரு அட்வொகேட்டை உள்ளார பூந்து அடிச்சிருக்காங்க. எங்கேருந்து உங்களுக்கு தைரியம் வந்தது? அதுவும் போலீஸ்காரங்க முன்னாடி பட்ட பகலில் நடந்திருக்குது. ஒரு பவர்ஃபுல்லான இடத்துலயே ஒருத்தருக்கு வந்துட்டு செக்யூர்டாக இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது, அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் ஒரு லோடு வண்டியில் திருப்பதியிலேருந்து கிளம்பி வந்தவங்க செக் போஸ்ட்டில் நிப்பாட்டி அந்த வண்டியில் இருந்த அம்மாவையும் பொண்ணையும் இறங்க வச்சு விசாரணைங்கிற பேரில் 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நைட் டியூட்டியில் இருந்தவங்க அந்த வண்டியை அனுப்பிச்சுட்டு பக்கத்தில் இருந்த புதாரில் அவங்க அம்மா முன்னாடியே அந்த பொண்ணை ரேப் பண்ணியிருக்காங்க. எஸ், இதை செஞ்சது 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ், அதுவும் அவங்களோட டியூட்டி டைமில். இவங்களுக்கு எங்கேருந்து தைரியம் வந்தது? அண்ட் காவல் தர வேண்டிய போலீஸ் ஆஃபீஸர்ஸே இதை செய்கிறாங்க. எண்ட் ஆஃப் த டே இவங்களுக்கு வந்துட்டு பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்குன்னு நான் சொல்வேன். அந்த 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டாங்க. அண்ட் இதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெருசாக நியூஸ் வரல. ஆனால் கண்டிப்பாக அவங்களுக்கும் சிவியர் ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படும். லுக், ஆக்ஷன்ஸ் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த எங்களை பார்த்தா கூட நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களுக்கு சட்டம் நல்லாவே தெரியும். இந்த தப்பை இதை செஞ்சால் நம்மளுக்கு வந்து கேள்வி வரும், கண்டிப்பாக தக்க தண்டனை கிடைக்கும்னு தெரிஞ்சும் அதை செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த பக்கமும் பட்ட பகல எல்லாரும் முன்னாடியும் ஒரு நபரை போட்டு அடிக்கிறோம். அது என்ன விஷயங்கிறத தாண்டி அது வந்துட்டு கண்டிப்பாக ஒரு தண்டனைக்குரிய விஷயம் தாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சும் அதை செஞ்சுருக்காங்க. 2 இடத்துலையுமே தண்டனை தெரிஞ்சும் அதை அவங்க செஞ்சுருக்காங்கன்னா ஒருவேளை தண்டனை பத்தலையோ, இன்னும் அதிகமாக தான் எதிர்பார்க்குறாங்களோ? யாருங்க உங்களுக்கு இவ்வளோ தைரியம் கொடுக்குறது? எங்கேருந்து உங்களுக்கு இவ்வளோ தைரியம் வருது? நீங்கள் சொல்லுங்கள், எது மாறணுன்ட்டு.